11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பார்த்துட்டு வரோம். துணை பாடம் பாடம் 2 தமிழ் இலக்கிய வரலாறு. இதில் பகுதி 2 8 தொகை நூல்கள் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திறந்த 8 தொகை. இந்த வெண்பா 8 தொகை நூல்கள் இவை என்ன கூறுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் புறநானூரில் பாடல்லே புறம் அப்படின்னு வந்தது. இது புறம். அதே மாதிரி பதிற்று 10 சேர மன்னர்களின் வரலாற்றை கூறுகிறது. அதனால் இதுவும் புறம். பரிபாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது அகம் புறம் இரண்டும் சார்ந்த நூல். இப்போது நீங்கள் இந்த பாவரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பா பா பூ இந்த 3 தவிர மற்றது எல்லாமே அகநூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இதெல்லாம் அகநூல்கள். அகநூல்கள் எத்தனை? 5. புறநூல்கள் எத்தனை? 2. பதிற்று 10 புறநானூறு. பரிபாடல் அகம்புறம் 2 சேர்ந்தது. இது 1. மொத்தம் 8 தொகை நூல்கள் 8. இதில் கலித்தொகை கலிப்பாவால் இயற்றப்பட்டது. பரிபாடல் என்னும் புறப்பாவால் இயன்றது. மற்றவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. எது குறைவாக இருக்குதோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மற்றது எல்லாமே ஆசிரியப்பா. கலித்தொகைனா அதிலே இருக்குது கலிப்பா. பரிபாடல்னா பரிபாடல்னு அதிலே இருக்குது. அகப்பொருள் நூல்கள் சிதைவின்றியும். அகப்பொருள் நூல்கள் ஒரு அகம்னா எப்படி பாக்ஸில் வச்சுருந்தோம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அது சிதைவின்றியும். புறநூல்கள் சிதைந்தும் அழிந்தும் பாடபேதங்கள் மிக்கும் காணப்படுகின்றன. புறநூல்கள் வெளியே வச்சுருந்தோம், அதனால் அது சிதைந்தும் அழிந்தும் காணப்படுகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. தொகுத்தவர், தொகுப்பித்தவர், கடவுள் வாழ்த்து. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா பாவரிஸில் ஸ்டார்ட் ஆகுது. பதிற்று 10, பரிபாடல், புறநானூறு. இது நமக்கு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. பதிற்று 10 தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியாது. பரிபாடல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது. புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது. கடவுள் வாழ்த்து பார்த்தீங்க அப்படின்னா பதிற்று 10 பரிபாடலுக்கு இல்லை. பதிற்று 10க்கும் பரிபாடலுக்கும் கடவுள் வாழ்த்து இல்லை. கலித்தொகை பார்த்தீங்கன்னா களி நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களி நல்லது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார். கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்தவனார் தான். நல்லந்தவனார். மற்ற 5க்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகைக்கும் அவர் தான், ஐங்குறுநூறுக்கும் அவர் தான், அகநானூறுக்கும் அவர் தான், புறநானூறுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றினை தொகுத்தவர் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நல்ல திணையை மாற்றி தந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது பன்னாடு தந்த மாறன் வழுதி. மாற்றி தந்தவர், அதாவது
தந்த மாறன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. குறுந்தொகை, குறுந்தொகை வந்து பூரிக்கோ. தொகுப்பித்தவர் தெரியவில்லை, தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. அதாவது கொஞ்சமாக அமௌண்ட் இருந்தால், குறுந்தொகை இருந்தால் நம்மளுக்கு பூரி தான் சாப்பிட முடியும், பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஐங்குறு நூறு. தொகுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். 500 ரூபாய் இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து நம்ம கூட கூடிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐங்குறு நூறு புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா யானைகட்சே மாந்தருள் சேரல் இருமுறை. யானைகட்சே மாந்தருள் சேரல் இரும்புரை. கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா முன்னே சொன்ன இதை தொகுத்தவரும் நல்லந்தவனார் தான், இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்தவனார் தான். தொகுப்பித்தவர் வந்து தெரியவில்லை. அகநானூறு உருத்திர சன்மனார். தொகுத்தவர் உருத்திர சன்மனார். அதாவது அகநானூறு தொகுத்ததுக்கு இவர் சன்மானம் வாங்கிட்டு தான் தொகுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இவர் அகநானூரை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இவர் பார்க்கறதுக்கு தான் மேலே சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் உண்மையிலேயே வந்து அகத்தில் அவர் உள் மனசில் இருந்து ரொம்ப உக்கிரமாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை 9 அடி சிறுமையும் 12 அடி பேரெல்லையும். 9 அடி சிற்றலை, 12 அடி பேரெல்லை. தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இவர் பாடிய பாடல்கள் வந்து குறுந்தொகையிலும் நற்றிணையிலும் இருக்கிறதுனால இவர் வந்து சங்ககால பாண்டிய மன்னனாக இருப்பார். அதே நேரத்தில் இந்த நூலும் சங்ககால இறுதிக்குள் தொகுக்கப்பட்டது என தெரியலாம். நற்றிணை பாடல்களை 275 புலவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. புலவர்களில் பலர் அரசர்களாக இருந்துள்ளனர். அறிவுடை நம்பி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவதி போன்றவர்கள் அரச புலவர்கள். ஔவையார், காமக்கன்னி பசலையார், நக்கண்ணையார், நல்வெள்ளியார், மாரோக்கத்து நப்பசலையார், வெள்ளி விதியார் இவர்களெல்லாம் பெண்பால் புலவர்கள். சில புலவர்களோட இயற்பெயரும் தெரியாது, சிறப்பு பெயரும் தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர்கள் எழுதிய பாடல்களில் உள்ள அருந்தொடரையோ இல்லை அரும்பொருளையோ அவர்களுக்கு பெயராக வச்சிருக்கிறோம். மலையனார், தனிமகனார், விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார், தேய்புரி பழங்கயிற்றினார் இதெல்லாம் வந்து அவ்வாறு வைத்த பெயர்கள் தான். உலக வாழ்க்கைக்கு நீர் இன்றியமையாது விளங்குதல் போல தலைவி உயிருடன் வாழ்வதற்கு தலைவனது அருள்மிகு காதல் நெஞ்சம் இன்றியமையாதது. நீரின்றி அமையாது உலகம் போல தம்மின் ரமையா நன்னயத் தருளி. தலைவன் பிரிவால் உயிர் துறத்ததற்கு அஞ்சாத தலைவி மறுபிறப்பில் அவனை மறந்துவிடும் நிலை வந்துவிடுமோ என கலங்குவதை சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிறப்பு பிரிதாகுவது ஆயின் மறக்குவேன் கொள் என் காதலன். எனவே நான் இறப்பதற்காக பயப்படவில்லை, அடுத்து பிறவி ஏதாச்சும் இருக்குமானால் அதில் நான் உன்னை மறந்து விடுவேன், அதனால் தான் நான் வந்து இப்போ இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புன்னை மரத்தை தமைக்கையாக எண்ணி அதன் முன் காதலனோடு பேச நானும் தலைவியையும், சுவரிலே கோடிட்டு பிரிந்த தலைவன் வருநாள் என்னும் தலைவியையும் மற்றும் பல அரிய கருத்துக்களையும் இந்நூலில் காணலாம். இந்த புன்னை மரத்தை தமைக்கையாக எண்ணி அதன் முன் காதலனோடு பேச நானும் தலைவியை இது பற்றி வந்து 11th நியூ புக்கில் இருக்கு, ஜெனரல் தமிழ். குறுந்தொகை 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் உடைய அகவற்பாக்களால் ஆடையது. அதாவது ஆசிரியப்பா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. கலித்தொகை பரிபாடல் தவிர மற்றது எல்லாமே என்னது ஆசிரியப்பா தான். ஆசிரியப்பானாலையும் அகவற்பானாலையும் ஒன்று தான். அதே மாதிரி தொகை நூல்களில் முதலாக தொகுக்கப்பட்டதாக கருதப்படுவது இந்த நூல் தான். தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியாது. இதில் உள்ள 400 பாடல்களையும் பாடிய புலவர்கள் எத்தனை பேருனா 205 பேர்.
முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் இறுதி 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கு நீரும் உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகள் இன்று கிடைக்கவில்லை. இதில் இயற்பெயரும் சிறப்பு பெயரும் ஒருங்கே அமைந்த புலவர்களும் தங்கள் பாடல்களில் கூறிய ஓமை நயத்தால் பெயர் பெற்ற புலவர்களும் உள்ளனர். யாயும் ஞாயும் யாராகியரோ அப்படின்னா, என் தாயும் உன் தாயும் யார் யாரோ யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் என் தந்தையும் உன்னோட தந்தையும் எம்முறை கேளீர். எந்த முறையில் உறவினர்கள்? யானும் நீயும் எவ்வழி அறிந்தும், நீயும் நானும் எந்த வழியில் உறவினர்கள் அல்ல எந்த வழியில் அறிஞ்சிருந்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோமா அப்படின்னு கேட்குறாரு. செம்புல பெயர் நீர் போல அப்படி இருந்தும் சிவந்த மண்ணில் விழுற மலை சிவப்பு கலராக ஆகிடும் அந்த தண்ணி. அந்த மாதிரி அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்றாரு. உன்னோட தாய் தந்தை அறிமுகம் இல்லாதவங்க என்னது, உன்னோட தாயும் என்னோட தாயும் அறிமுகம் இல்லாதவங்க, உன்னோட தந்தையும் என்னுடைய தந்தைகளும் உறவினர்களும் இல்லை, நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அப்படி இருந்தாலும் மழை நீர் சிவப்பான மண்ணில் விழுந்தவுடன் அந்த நிறம் மாறுறது மாதிரி என்னுடைய உள்ளமும் உன்னோட உள்ளமும் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐங்குறு நூறு இதோட சீனியாரிட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று பாருங்கள். மானை குறி பார்த்து முயற்சி செய், இது சும்மா அசை சொல் மாதிரி இது வச்சுக்கோங்க. மானை, மான மருதம், நேனா நெய்தல், இந்த நெய் வருது என் சவுண்டு அப்படி வச்சுக்கோங்க நெய்தல். குறி பார்த்து, குறின்னா குறிஞ்சி, பார்த்துனா பாலை, முயற்சினா முல்லை. இதுதான் இந்த ஐங்குறு நூற்றோட சீனியாரிட்டி. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தனார் நமக்கு தெரியும். 10 பாசவனில் 10 பரிபாடலுக்கும் கடவுள் வாழ்த்து கிடையாது. கலித்தொகைக்கு அதனை தொகுத்த நல்லந்தவனாரே பாடிட்டார். மற்ற அனைத்துக்கும் பாடியிருக்கிறது யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரலை, அதாவது 8 தொகை நூல்களில் குறைவான அடி எல்லைகளை உடையது இந்த ஐங்குறு நூறு தான். ஆசிரியப்பாலாகியது அதுவும் சொல்லிட்டோம். அடிவரையில் குறைந்த 100 பாக்களால் 5 ஒழுக்கங்களை சிறப்பித்து கூறுவதால் இது ஐங்குறு நூறுன்னு சொல்கிறோம். 5 திணைகளையும் பாடிய புலவர்களின் பெயர்களை பார்த்தீங்கன்னா, மருதம் ஓரம் போகியார் பாருங்க, மருதம் ஓரம் போகியார். நெய்தல் மூவனார் அம்மூவன். கருதும் குறிஞ்சி கபிலன். கருதி பாலை ஓதலாந்தையார். பனி முல்லை பேயனார். முல்லை பேயனார். நூலையோ ஐங்குறு நூறு. எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, மருதம் எதை சொல்லுவாங்க? மருதம் நிலமும் நிலம் சார்ந்த பகுதி. இப்போ நிலத்தில் என்ன இருக்கும்? வரப்பு இருக்கும். இந்த வரப்பில் ஒருத்தர் தான் நடந்து போக முடியும். ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? ஓரமாக போயிடணும் அப்படி ஞாபகம் வச்சுக்க. மருதம் ஓரம் போகிறார். நெய்தல் மூவனார். நெய்தல் என்ன சொல்லுவோம்? கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலில் மீன் பிடிக்க போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேராச்சும் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒருத்தர் போட்டு ஓட்டுறதுக்கு வேணும், இன்னும் 2 பேர் வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வேணும், வலையை போகிறதுக்கு 2 சைடு இருந்து தூக்கிறதுக்கு 2 பேர் வேணும், அதனால் 3 பேர் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெய்தல் மூவனார். குறிஞ்சி கபிலன், இது எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சினாவே கபிலர் தான். இல்லைனாக்கா கூட இந்த கா சவுண்ட் ஞாபகம் வச்சுங்க. கா கா கி கி கூக்கு, இந்த கா வரிசை ஞாபகம் வச்சுங்க. கருதி பாலை ஓதலாந்தையார். இந்த பாலையும் நீரையும் கலந்து வச்சா அன்னம் தான் குடிக்கும், ஆனால் இந்த இடத்துல ஆந்த குடிச்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. பாலை ஓதலாந்தையார். முல்லை பேயனார். முல்லைப்பூ வச்சுட்டு போயிட்டா பேய் பிடிக்கும், இல்லை முல்லைப்பூ வச்சுட்டு பேய் போகுது, ஏதாச்சும். இது ஷார்ட்கட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யானைகட்சை மாந்தருள் சேரல் இரும்புரை. முன்னாடியே சொன்னேன் நான், மானை குறி பார்த்து முயற்சி செய்தோட சீனியாரிட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மருதம், நெய்தல், குறி பார்த்து குறிஞ்சி, பார்த்து பாலை, முயற்சி செய் முல்லை, இப்படி ஞாபகம் வச்சுக்கினாலும் சரி. இல்லை அப்படின்னா இதோட சீனியாரிட்டி வச்சுக்கோங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 1 2 3 4ன்னு வச்சுட்டு இதோட நம்பர் ஞாபகம் வச்சுக்கினாலும் சரி. 34152. ஒவ்வொரு திணையிலும் 10 பாடல்களை கொண்ட 10 துறைகள் உள்ளன.
கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 501 பாடல்கள் இருக்குது. ஐங்குறுநூறில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் பொருள் அமைப்பினாலோ 10 பாடல்களிலும் ஆட்சி பெறும் ஏதேனும் ஒரு சொல்லினாலோ பெயர் பெற்று திகழ்கிறது. தாய் குறைத்த 10, தோழி வற்புறுத்த 10, இதெல்லாம் வந்து பொருள் அமைப்பால் பெயர் பெற்றவை. தெய்யோ 10, மஞ்சை 10 போன்றவை சொல்லாட்சியால் பெயர் பெற்றவை. அன்னாய் வாலி 10, அம்மா வாலி 10, இதெல்லாம் வந்து சொல்லாட்சியாலும் பொருள் அமைப்பினாலும் பெயர் பெற்றவை. அறநனி சிறக்க, அறம் வந்து சிறக்கட்டும், அல்லது கெடுக, அறமற்றது கெடட்டும். அரசு முறை செய்க, அரசு முறையாக நடக்கட்டும். களவு இல் ஆகுக, அப்படின்னா களவுனா திருட்டு, இல்லாமல் போகட்டும். நன்று பெரிது சிறக்க, நன்று வந்து சிறக்கட்டும். தீது இல் ஆகுக, தீது இல்லாமல் போகட்டும். மாறி வாய்க்க, அதாவது மழை வந்து பொழியட்டும். வளம் நனி சிறக்க, வளம் சிறக்கட்டும். இதெல்லாம் வந்து ஐங்குறுநூற்று பாடல்கள். அடுத்து வந்து பதிற்று 10, அதாவது 10 சேர மன்னர்களை பற்றிய பாடிய பாடல்களின் தொகுப்பு. முதலாம் 10ம் கடைசி 10ம் கிடைக்கவில்லை. அப்போது 2ஆம் 10 எடுத்துக்கோங்க. பாடியவர் பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணகனார். கண்ணனார். கண் வந்து 2 கண் இருக்குது. அது போக 2வது 10 2 கண் அப்படின்னு வச்சுங்க. குமட்டூர் கண்ணனார். குமட்டும், எப்போ குமட்டும் அப்படின்னா மலை மேலே ஏறும்போது குமட்டும். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். மூன்றுனா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? முப்பால் ஞாபகம் வரும். அப்போது பால் ஞாபகம் வரும். பாலை கௌதமனார், பாலை கௌதமனார். பாடப்பட்டவர் வந்து இந்த பாவலே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பல்யானை செல்கிழு குட்டுவன், பல்யானை செல்கிழு குட்டுவன். 4 இங்கே பால் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, காப்பி ஆற்று காப்பியானார். பாடப்பட்டவர் வந்து கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். இப்போ பாலில் காப்பி போட்டால் என்ன ஆகிடும்? காப்பி பவுடர் பாலில் கலந்து கலங்கிடும். இப்போ கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல், கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். 5 பரணர். 5ஆம் 10 வந்து பரணர். அதாவது இது பரன் ஞாபகம் வச்சுங்க. பரன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வீட்டில் மேலே இந்த பழைய பொருட்கள்லாம் மேலே வச்சுக்கிறதுக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. சிலர் வந்து 5 மணி ஆனால் பரன் மேலே ஏறிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடப்பட்டவர் வந்து கடல் பிறக்கூட்டிய செங்குட்டுவன், கடல் பிறக்கூட்டிய. கடலுக்கு போனாலையும் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் 10 காக்கை பாடினியார், காக்கை பாடினியார். காக்கை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 o'clock எழுந்துரும், சாயந்தரம் 6 o'clock தன்னோட வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது காக்கை. பாடப்பட்டவர் வந்து ஆடு, ஆடுகோட் சேரலாதன். ஆடுகோட் பாடு சேரலாதன். 7 கபிலர். அதாவது கபில பரணர்னு சொல்லுவோம். இந்த பரணரும் கபிலரும் வந்து ஃப்ரெண்டு. அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்றதுனால ஒரு நம்பர் வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வக்கடுங்கோ வாலியாதன். கபிலர் கடுங்கோ அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி வச்சதுனால கபிலருக்கு வந்து கடுங்கோ வந்துருச்சு. செல்வக்கடுங்கோ வாலியாதன். 8ஆம் 10 அரிசில் கிளார்.
பாடப்பட்டவர் பார்த்தீங்கன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. எட்டு, நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 8 போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்கள ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு நம்ம அரிசியில் தான் எழுத வைப்போம் சின்ன குழந்தைங்கள. அப்போ அரிசியில் கிளார். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. 9, பெருங்குன்றூர் கிளார். பெருங்குன்றின் மேலே ஏறி நின்னோம்னா 9 ஊரும் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 8வது பார்த்தீங்கன்னா பெருஞ்சேரல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9வது இளஞ்சேரல். பெருஞ்சேரல் இளஞ்சேரல். இளஞ்சேரல் இரும்பொறை. 10 சேர மன்னர்களை பற்றிய 10 புலவர்கள் பாடிய 10 பாடல்களே 10 முதற் 10 இறுதி 10 கிடைக்கவில்லை. அகவற்பாவால் ஆகியது. ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் துறை, வண்ணம், தூக்கு, பெயர் என்பவற்றை புலப்படுத்தும் குறிப்புகள் உள்ளன. ஒவ்வொரு பாட்டிலும் பொருளால் சிறப்புடைய தொடர் ஒன்று அந்த பாட்டின் பெயராய் காணப்படுது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 10 பாட்டின் இறுதியிலும் அமைந்துள்ள பாடியவர் பெயர், 10 செய்யுட்களின் பெயர், அதே மாதிரி பாடியவர் பெற்ற பரிசிலின் அளவு, அரசர்கள் ஆண்ட கால அளவு, இதெல்லாம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பிற்கால மெய்கீர்த்தி போலவே இருக்கு. 2ஆம் 10 இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதன் குமட்டூர் கண்ணகனார் பாடியது. 3ஆம் 10 பல்யானை செல்கிழு குட்டுவனை பாலை கௌதமனார் பாடியது. 4ஆம் 10 கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடியது. 5ஆம் 10 கடல் பிற கொட்டிய செங்குட்டுவனை பரணர் பாடியது. 6ஆம் 10 ஆடுகோட் சேரலாதனை காக்கப்பாடினியார் பாடியது. 7ஆம் 10 செல்வக்கடுங்கோ வாலியாதனை கபிலர் பாடியது. 8ஆம் 10 தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரையை அரிசில் கிளார் பாடியது. 9ஆம் 10 இளஞ்சேரல் இரும்புரையை பெருங்குன்றூர் கிளார் பாடியது. சேர மன்னர்கள், அவர்களோட தொடர்புடைய பேரரசு, சிற்றரசு, அக்கால போர் முறை, மக்களின் வாழ்க்கை முறை, இயல்பு இவற்றையெல்லாம் கூறுகிற வரலாற்று நூலாக இதனை கொள்ளலாம். மண் புனை இஞ்சி மதில் கடந்தல்லது உன்குவ மல்லேம் புகாவெனக் கூறி கன்னிய வயவர் பெருமகன். மண் புனை இஞ்சி, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட மதில் கடந்து உள்ளே நுழைவேன், அல்லது உன்குவ மல்லேம் உள்ளே புகமாட்டேன் என கூறி கன்னிய வயவர் பெருமகன். கன்னி அப்படின்னா இந்த இடத்துல மாலை அப்படின்னு அர்த்தம். வயவர் பெருமகன். இந்த பாடல் சேர நாட்டு வீரர்களின் வீரத்தையும் வெற்றியையும் காட்டுகிறது. வாராராயினும் இரவலர் வேண்டி தேரின் தந்தவர்க்கு ஆர்ப்பதன் நல்கும் நகைசால் வாய்மொழி இசைசால் தோன்றல். வாராராயினும்னா உங்ககிட்ட உதவி கேட்ட வராதவங்களா இருந்தாலும் இரவலர் வேண்டி அவங்கள தேடி தேரின் தந்தவருக்கு நீயே போய் அவங்கள கூட்டிட்டு வருவ. ஆர்ப்பதன் நல்கும் நகைசால் வாய்மொழி அப்படின்னா அன்பு நிறைந்த வாய்மொழி பேசுவாய் அவர்களிடத்தில். இசைசால் தோன்றல் அப்படின்னா புகழ் நிறைந்த தோன்றலே அப்படின்னு அர்த்தம். இது ஆடுகோட் சேரலாதன். ஆடுகோட் சேரலாதன் பற்றி பாடியவர் யாரு? காக்கை பாடினியார். அடுத்து பரிபாடல். பரிபாடல் என்னும் பாகுவகையால் தொகுக்கப்பட்ட நூல். பரிந்து செல்லுகின்ற ஓசையுடைய செயற்களால் அமைந்த ஒரு வகை செய்யுள் என்று பரிபாடல் பற்றி தமிழ் தாத்தா உவேசா குறிப்பிட்டுள்ளார். 25 அடி முதல் 400 அடி வரை இருக்கும். ஆனால் 140 அடிக்கு மேற்பட்ட பாடல்கள் கிடைக்கவில்லை. தரவு, எருத்தம், அராகம், கொச்சகம், மடக்கியல், வாரம் என்ற உறுப்புகளுடன் எண்ணும் கலந்து இயங்கும். 70 பரிபாடல் ஒரு தொகுப்பாக அமைவதே பரிபாடல் நூலாகும். அதாவது பரிபாடல்னா என்ன? 70 பாடல்கள் இருக்கணும். திருமார்க்கிரு 4 அப்படின்னா திருமாலுக்கு 2 × 4 8. செவ்வேற்கு 31 பாட்டு. செவ்வேலுக்கு செவ்வேல் 31. இது பாருங்க, திருமாலுக்கு 8, செவ்வேலுக்கு 31. காடுகாட் கொண்டு காடுகாட் காலின்னு இருக்கும், அதுக்கு 1. மறுவினிய வையைக்கு 26, வையை 26. மாமதுரை 4 என்ப, மாமதுரைக்கு 4. செய்ய பரிபாடல் திறம், அதாவது மொத்தமாக உங்களுக்கு
பரிபாடலில் வந்து இந்த மாதிரி 70 பாடல்கள் இருக்கணும். என்ற வெண்பாவில் பரிபாடலில் 8 திருமாலுக்கும், 31 முருகக் கடவுளுக்கும், 1 காடுகிழாலுக்கும், 26 வையை ஆற்றுக்கும், 4 மதுரைக்கும் உரியன என்பதை அறியலாம். திருமாலுக்கு 6ம், முருகனுக்கு 8ம், வையைக்கு 8ம் ஆக 22 பாடல்களே இன்று நமக்கு கிடைத்துள்ளன. பழைய உரைகளில் மேற்கோளாய் பயிலும் 2 பாடல்களும் உள்ளன. இப்போ பாடல்கள் 22 பாடல்கள் கிடைச்சிருக்கு, மேற்கோள்களாக 2 பாடல்கள். நல்லந்துவனார், இளம்பெரு வழுதியார், கடுவன் இளவெயினனார் போன்ற 13 புலவர்கள் வந்து பாடல்களை பாடியுள்ளனர். நன்னாகனார், நல்லச்சுதனார் போன்ற 10 ஆசிரியர்கள் பாக்களுக்கு இசை வகுத்துள்ளனர். பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார். திருமால், செவ்வேல் ஆகிய 2 வழிபாட்டு பாடல்களும், வையை, மதுரை ஆகிய இயற்கை காட்சி பாடல்களும் பண்டை தமிழர்களின் பழக்க வழக்கங்களும், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றின் தன்மைகளையும் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தினும் பொருளும் நீ, ஆதலின் உரையும் உறைவதும் இலையே. இது வந்து திருமாலை பற்றிய பாடல். நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், தாமரை, வெள்ளம் போன்ற சொற்கள் எண்களை குறிக்க பயன்பட்டுள்ளமை இந்நூல் வழி அறியலாம். கலித்தொகை கலிப்பாவால் ஆனது 150 பாடல்களை கொண்டது. பாவகையால் பெயர் பெற்றது. அதாவது கலிப்பாவால் ஆனதுனால அது வந்து கலித்தொகை. 5 இணைக்கும் உரிய உரிப்பொருட்களை தெளிவாக விளக்குகிறது. போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி, ஆக்கமளி ஊடல் அணி மருதம், நோக்கொன்றி இல்லிருத்தல் முல்லை, இறங்கிய போக்கேர் நெய்தல், புல்லும் களிமுறை கோப்பு. போக்கெல்லாம் பாலை, அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை, புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி, ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல். இதோட சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னாக்க பாடல் வைப்பு முறை பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல். இது நீங்கள் நம்பரில் வச்சுக்கினீங்கன்னா 51324 வரும். முதலில் இடம்பெற்றுள்ள பாலை பற்றிய 35 பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கோ. பாலை பற்றிய பாடல்கள் யாரு? பெருங்கடுங்கோ. குறிஞ்சி நமக்கு தெரியும், குறிஞ்சி கபிலர். பாலை வந்து 35, குறிஞ்சி 29, மருதமும் 35 பாடல்கள். மருதம் பாடியவர் மருதன் இல நாகனார். முல்லை பற்றிய 17 பாடல்கள் பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். கடவுள் வாழ்த்துடன் 5வது ஆகிய 33 பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். நெய் நல்லது அப்படி ஞாபகம் வச்சுங்க, 33. நெய்தல் நல்லந்துவனார். காப்புச் செய்யுள் வந்து சிவனை பற்றியது. மக்களின் நல்வாழ்விற்கான நெறிகள் பல இந்நூலில் காணப்படுகிறது. ஆற்றுதல், போற்றுதல், பண்பு, அன்பு, அறிவு, செறிவு, நிறை, முறை, பொறை. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவெனப்படுவது கூறியது மறவாமை. நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறையெனப்படுவது கண்ணோடா துயிர்வல்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். கலித்தொகையை நாம கற்றறிந்தார் ஏத்தும் களின்னும் கல்வி வளார் கண்ட களி அப்படின்னும் போட்டுருவோம். அகநானூறு அகப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல். தொகுத்தவர் பார்த்தீங்கன்னாக்க மதுரை உப்புரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் கடைச்சங்கத்தின் இறுதியில் வாழ்ந்த உக்கிரப்பெருவழுதி. கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாடல் எல்லை பார்த்தீங்கன்னா 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் உள்ளது. அகம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா 13, அப்படியே இதை திருப்பி போட்டிங்கனாக்கா 31. இதை வந்து 3 பிரிவாக பிரிக்கலாம்.
களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. களிற்றியானை நிறையில் பார்த்தீங்கன்னாக்கா 120 பாடல்கள் இருக்குது. மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்தில கோவையில் 100 பாடல்கள். பிற தொகை நூலில் காணப்படும் பாடல்களிலும் இது நெடியவனாக இருப்பதால் இதற்கு அகநானூருக்கு நெடுந்தொகை அப்படின்ற பெயரும் உண்டு. அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. இதில் 3 பேரோட பெயர்கள் தெரியவில்லை. இதோட பாடல் அமைப்பு முறை ஒரு ஒழுங்குமுறையோட இருக்கு. அதாவது 13579, அதாவது ஒற்றைப்படை எண்கள் பார்த்தீங்கன்னா பாலைத்திணையும், 2 8 குறிஞ்சி, 4 14 முல்லைத்திணை, 6 16 மருதம், 10 20 இதெல்லாம் நெய்தல் திணை. அகநானூரில் பார்த்தீங்கன்னா அகத்திணை ஒழுக்கங்கள், பண்டைய வழக்கங்கள், இயற்கை வர்ணனைகள், வரலாற்று குறிப்புகள், ஓமை நயங்கள் போன்றவை கூறப்பட்டுள்ளன. புறநானூறு இது புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களால் ஆகிய அகவார்பாக்களால் ஆகிய நூல். கடவுள் வாழ்த்து, பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூறு பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா முரஞ்சியூர் முடிநாகனாரை தொடங்கி கோவூர் கிளார் வரை பல புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இதை தொகுத்தவரும் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவரும் யாருன்னு தெரியாது. புறப்பாட்டு புறநானூறு இதற்கு வழங்கும் வேறு பேர். இப்பாடல்களில் வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஊழ்ஞை, தும்மை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை ஆகிய புறத்திணைகளும் அவற்றின் துறைகளும் பொருந்தியுள்ளன. இது பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள், சிற்றரசர்கள், வேளிர்கள், வீரர்கள், கடையேழு வள்ளல்கள், புலவர்கள், கொடை, மக்கள் வாழ்க்கை முறை, உணவு, உடை, நடை, மலைகள், மரங்கள், மாலைகள், விழாக்கள் முதலியன பற்றிய பல செய்திகளை புலப்படுத்தும் வரலாற்று பெருநூலாக புறநானூறு திகழ்கிறது. வெச்சி முதல் பெருந்திணை வரை இது எல்லாமே புறத்திணைகள். இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ வெச்சினா நிறை கவர்தல். நம்ம நிறைனா என்ன சொல்லுவோம், கால்நடைகள் சொல்லுவோம். நீங்கள் இந்த இடத்துல பசு அப்படின்னு வச்சுக்கோங்க. பசுவை ஒரு திருடன் ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டான், ஒரு டாடா ஏசி வச்சு ஏற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வெச்சி. இப்போ கரந்தை, இவர் இந்த பசுவை வச்சுட்டு இருக்கிற ஓனர் ஈவினிங் பார்க்குறாரு, பால் கறக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. கரந்தை, அங்கே பசு இல்லை, அதனால் போய் அதை மீட்டுட்டு வராரு. இதுதான் கரந்தை. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இதை கவர்ந்துட்டு போனார் இல்லைங்களா, ஒரு வண்டி வச்சு. அவர் பார்க்குறாரு, ஈவினிங் பார்த்தா என்னடா இது, நான் திருடிட்டு வந்த மாட்டை காணோம், நான் போயிட்டு டாடா ஏசி எல்லாம் வச்சு நைட்டெல்லாம் ரொம்ப கண்ணு முழிச்சு நான் அதை திருடிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இவருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வஞ்சனையாக போயிட்டு இப்போது நிறைய விட்டுட்டார். நிலத்துக்காக போய் சண்டை போகிறாரு, மண்ணாசை வேண்டி. ஓகேங்களா, இது வஞ்சி. இவர் வரும்போது அடுத்தவர் என்ன பண்ணும், அந்த மண்ணை காக்கணும். இது காஞ்சி, அதாவது தன்னோட நாட்டு எல்லைக்கு உள்ளே வராமல் காக்கணும். இவர் மண்ணாசை வேண்டி போர் செய்ய போகணும், காப்பாற்றுறது காஞ்சி. அதுக்கடுத்து நொச்சி. என்னாச்சு, இவர் வந்தவர் அவரோட எல்லையை உடைச்சிட்டாரு, உள்ளே போயிட்டாரு. இப்போ கோட்டைக்கு போயிட்டாரு. கோட்டைக்கு வெளியே நின்று போரிடுறாரு. இந்த நொச்சின்றது வெளியே போரிடுறவரை குறிக்காது, இந்த உள்ளே இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் குறிக்கும் நொச்சி. இப்போது இவங்க வெளியேருந்து உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இவங்க உள்ளே நுழையிறாங்க பார்த்தியா, இவங்க உளிஞ்சை. இவர் நொந்து போய் உள்ளே இருக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுங்க, அதாவது நொச்சி. ஓகேங்களா. அதுக்கடுத்து தும்பை. தும்பை அப்படின்னாக்க வெற்றி ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு இவரும் உள்ள நுழைஞ்சிடாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மைதானத்தில் நேருக்கு நேராக 2 பேருக்கும் சண்டாகுது. அது தும்பை. வெற்றி ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு போரிடும்போது 2 நாட்டவருமே என்ன பண்ணுவாங்க, தும்பை பூவை சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவன் அணிவது தான் வாகை. ஓகே. பாடான் திணை அப்படின்னா என்னன்னா, பாடப்படும் ஆண்மகனின் வெற்றி, வீரம், கொடை இது எல்லாமே. பொதுவியல். இந்த வெற்றி முதல் பாடான் திணை வரை பாடப்படாத பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் பாடுறது தான் பொதுவியல். கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காதல். பெருந்திணைன்னா பொருந்தாக்காம். செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்பின பலவை. அதாவது செல்வத்தோட பயனே என்ன, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான், ஈதல் தான். துய்ப்பம் எனினே தப்பின பலவே அப்படின்னா, நானே வச்சுட்டு அதை அனுபவிக்கலாம்னு நினச்சா செல்வத்தினால் வர்ற பையனை அவர் தவற விட்டவர் ஆயிடுவார். இது மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரர் கூறியது.
மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். பீடின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல் எய்யாதாகின்று எம் சிறு சென்னாவே. அப்படின்னா பீடுனா சிறப்பு, சிறப்பு பீடின் பீடு இல்லாத சிறப்பு இல்லாத மன்னர்களை புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல், செய்யாதவற்றையே செஞ்ச மாதிரி கூறுறது. அவர் வந்து ஒரு ஊரவே பரிசா கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி அவர் செய்யாத செஞ்ச மாதிரி சொல்றது. எய்யாது ஆகின்று எம் சிறு சென்னாவே, அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதது என்னோட நாவு அப்படின்ட்டு யார் சொல்றாருன்னா வன்பரணர். வன்பரணர் நான் எதுவும் செய்யாதவனே ரொம்ப கொடை வள்ளல் மாதிரியெல்லாம் புகழ்ந்து பாட முடியாது என்னால் அப்படின்னு சொல்றாரு. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம். அதாவது நெல்லும் உயிரல்ல நீரும் உயிரல்ல மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம்னா மன்னனே உயிர் அப்படின்னு அர்த்தமானா அப்படி இல்லை. நெல்லும் நீரும் அதை விட முக்கியமானது எது அப்படின்னா மன்னனோட நெறி தவறாத ஆட்சின்னு அர்த்தம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம். இது பார்த்தீங்கன்னா மோசிக்கீரனார். நெல்லும் நீரும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மன்னனோட நெறி தவறாத ஆட்சி இருக்கணும் அப்படின்றது தான் இதோட பொருள். இலக்கிய வரலாறுல இது 2வது வீடியோ. இதில் வந்து 8 தொகை மட்டும் பார்த்துருக்கோம். 10 பாட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 8 தொகை நூல்களில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே டிட்டோ போட்டிருப்பேன், ஆனால் சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு. ஸோ இங்கே வந்து டிட்டோனா நல்லந்தவனார்னு நினச்சிக்காதீங்க. அகநானூருக்கும் புறநானூருக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். பாரதம் பாடிய பெருந்தேவனார். Thank you.